பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடைய நேற்றிரவு உங்கள் நபர்கள் உங்களை பற்றி என்ன நினைச்சாங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. இப்போது உங்கள் நபர்கள் நேற்று இரவு வந்து உங்களை பற்றி என்ன நினைச்சாங்க அப்படின்றதுக்கு இந்த டெக்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஓகே, ஓகே, இன்னும் ஒரு கார்டு எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, நம்ம கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு கார்டுக்காக என்ன சொல்ல வராங்க, நேற்று நைட் உங்களை பற்றி என்ன நினைச்சாங்க அப்படின்றது, அவங்க தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஓகே, ஓகே, முதல் விஷயம் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, உண்மையாகவே இந்த நபர் வந்து என்னைய காதலிக்கிறாங்களா, இவங்க மனசில் நான் இருக்கேனா இப்படின்ற தாட்ஸ் வந்து வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த மூவ் ஆன் ஆகின எனர்ஜியாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு உங்கள் நபர்களுக்கும் பிரேக்கப் ஆகிட்டு அப்படின்னு பார்க்கும்போது கூட இது பிளான் பண்ணியெல்லாம் வந்திருக்காது. சடனாக ஒரு இடத்துல வந்து எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்து இது வந்து பிரேக்கப் ஆகியிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போ பிளான் பண்ணியெல்லாம் இந்த நபர்கள் வந்து விட்டுட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் சடனாக ஒரு பிரேக் வந்திருக்கும். எனக்கு இங்கே பார்க்கும்போது உங்கள் நபர்கள் உங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த காதல் வந்து விட்டு பிரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது. ஓகே, இந்த நபர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத நேற்று நைட் யோசிச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் இந்த காதலை பொறுத்து ஏதாவது சரியான முடிவு தவறான முடிவு ஏதாவது எடுத்திருந்தாங்க அப்படின்னா கூட இது சரியானதா அப்படின்றத வந்து இந்த நபர்கள் யோசிச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த காதல் வந்து உண்மைக்குமே நம்ம இப்படி முடிவெடுத்தது சரியா அப்படின்றது நிருடல் வந்து அவங்க மனசுக்குள்ளே இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால தான் இந்த நபர்கள் தான் செஞ்ச வேலை வந்து சரியா தவறா அப்படின்றதுல அதிகமான கவனங்கள் வச்சு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது காதல் அப்படின்னு மட்டும் நான் இங்கே பார்க்க கிடையாது. ஏன்னா இந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து திருமணம் பண்ணிக்கொள்ளுவன் அப்படின்ற ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. திடீர்னு இந்த நபர்கள் விட்டுட்டு ஒரு பதில் சொல்லாமல் நீங்கள் கேட்டு ஒரு எனக்கு பதில் வேணும் அப்படின்னு கேட்கும்போது கூட இந்த நபர்கள் சொல்லாமல் போயிட்டுருக்காங்க. அப்படி இருந்த விஷயங்கள் பண்ணின விஷயங்கள் காதலில் இந்த நபர்களோட கையால் ஏற்பட்ட தவறான விஷயங்கள்லாம் எப்படியோ இந்த நபர்களோட மனசுக்கு ஒரு நெருடலாக தான் இருந்து கொண்டிருக்கும். நேற்று அதை பற்றி இந்த நபர்கள் வந்து யார்ட்டையாவது சொல்லி பேசியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த நபர்கள் வந்து யோசிச்சுருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த காதலை வந்து ஸ்ட்ரென்த் படுத்தி கொள்ளணும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தி கொள்ளணும் அப்படின்ற எண்ணமும் இந்த நபர்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதுக்காக என்ன பண்ணலாம், என்ன பண்ணினா ஓகேயாக இருக்கும் அப்படின்றதுல இந்த நபர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, விட்டுட்டு போன விஷயங்களை பற்றி தான் இந்த நபர்கள் நிறையவே யோசிக்கிறாங்க. மேபி இந்த காதலை பொறுத்து உங்கள் நபர்களோட சைடும் சரி உங்களோட சைடும் சரி 2 பேருமே சரி அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அதே மாதிரி 2 பேருமே தவறு அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஏன்னா இங்கே 2 பேர் சைட்லேயும் நியாயம் இருக்குது. உங்களோட சைட்லேருந்து பார்க்க அவங்க பண்ணினது தவறு, நான் இப்படி பேச கிடையாது, அவங்க தான் தப்பாக எடுத்துக்கொண்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதே சேம் டைம் உங்கள் நபர்களோட சைட்லேருந்து பார்க்கும்போது கூட அந்த நபர்களுக்கு இப்போ அவங்க செஞ்சது சரி அப்படின்ற மாதிரி தான் தோணியிருக்கலாம். அதனால தான் இப்போ சடனாக விட்டுட்டு போயிருக்காங்க, இல்லை மூவ் ஆன் ஆகி போயிருக்காங்க அப்படின்னாலுமே இன்னும் இந்த நபர்கள் வந்து ஃபுல்லாலாம் ஒரு மூவ் ஆன் ஆகியோ ஒரு பிரேக் கொடுத்துட்டோ வரல. ஏதோ ஒரு இடத்துல நின்று இந்த நபர்கள் வந்து இவங்க நடந்த விஷயங்கள் அதை பற்றின யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நபர்களுக்கு வந்து கடந்த காலத்தை மறக்கிறது இல்லை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி வர்றது அப்படின்றது கொஞ்சம் லேசான விஷயம் அப்படின்ற மாதிரி எனக்கு இங்கே தெரியல.
ஓகே. ஏன்னா இந்த நபர்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு சாய்ஸஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது வந்து அவங்க திருமணம் பண்ணிக்கொள்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு நியூ லவ்க்குள்ள போறதா இருக்கட்டும், இவங்களுக்கு கண்டிப்பா சாய்ஸஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து இந்த நபர்கள் சிந்திக்கிறாங்க, இந்த இடத்துல நான் வந்து தேர்வு பண்ணா சரியா இருக்குமா? இந்த இடத்துல நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா, அ இது வந்து என்னோட வாழ்க்கைக்கு வந்து தகுந்ததா இருக்கணும். என்னோட வாழ்க்கைக்கு லைஃப் லாங் வரக்கூடிய விஷயமா இருக்கணும். இந்த நபர்கள் அப்படின்னு பார்த்தா கூட, யாரையாவது ஒரு நபர வந்து நான் தேர்ந்தெடுக்கணும். அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் வந்து லைஃப் லாங் வரணும். அப்படின்றதுல இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்காங்க. ஸோ, அப்போ தன்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டம் போறத பத்தி இவங்களோட ஃபேமிலி சார்ந்த நபர்கள், இல்ல இவங்களே கூட சிந்திக்கலாம். இல்ல திருமணத்த பத்தி கூட யோசிக்கலாம். ஸோ, அப்போ தன்னோட வாழ்க்கையில தனக்கு சரியான துணை எது? தன்னோட கூட வரக்கூடிய நபர்கள் யாரா இருக்கும்? அப்படின்றதுல இவங்களுக்கு இருக்க சாய்ஸஸ்ல நீங்களும் ஒருத்தங்க அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ, அதனால கூட இந்த நபர்கள் இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிற மாரி தான் இருக்கு. மேபி இது வொர்க் அவுட் ஆகுமா? இந்த நபர்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடியதா இருக்குமா? இப்ப பயணிக்கிறேன் அப்படின்னா கூட, இது சும்மா நான் லவ் பண்றேன் அப்படின்னலாம் இந்த நபர்கள் வந்து சொல்ல கிடையாது. இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பயணிக்கக்கூடிய இந்த தருணம் வந்து கண்டிப்பா திருமணம் அப்படின்ற விஷயங்கள நோக்கி தான் போகணும். வெற்றிய தான் தரக்கூடியதா இருக்கணும். திரும்பவும் ஒரு பிரேக் வரத வந்து இந்த நபர்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்ள மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க தெரியுது. ஏன் அப்படின்னா, இந்த நபர்களுக்கு வந்து அடுத்த கட்டம் போகணும். அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா திடீர்னு ஒரு பிரேக் வர்றது அப்படின்றதெல்லாம் இந்த நபர்களால் இனிமே அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த நபர்களுமே கூட நிறைய ஒரு பிரேக்கை கடந்து வந்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்களுமே நிறைய பிரேக் வந்து பார்த்துருப்பீங்க. ஹார்ட் பிரேக்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய வழிகள் வந்து இருந்திருக்கும். கடைசியாக தான் இந்த நபரை வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நபர்கள்கிட்ட கூட நீங்கள் ஓப்பனாக சொல்லியிருக்கலாம், நான் நிறைய கடந்து வந்துட்டேன், கடைசியாக தான் உன்னை தேர்வு பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த நபர்களுக்குமே அதே சேம் ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போது இந்த நபர்கள் வந்து தன்னோட வாழ்க்கைக்கான முடிவு என்ன எடுக்கலாம் அப்படின்றத பற்றி அதிகமாக சிந்திக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல சும்மா ஒரு முடிவு எடுத்துட்டு அதில் திருப்ப உங்களுக்கும் ஒரு காயத்தை கொடுத்துட்டு அப்படிங்கிறத இந்த நபர்கள் வந்து விருப்பப்படலை அப்படின்றது இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. விருப்பப்படலை. ஆல்ரெடி இந்த நபர்கள் திருமணம் ஆகியிருக்காங்க அப்படின்னா கூட இவங்களுமே நிறைய பிரேக் வந்து பார்த்துருப்பாங்க. ஹார்ட் பிரேக்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கும். நிறைய மன வருத்தங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்குமே நீங்களுமே திருமணமாகி டிவோர்ஸ் ஆன நபர்களாக இருக்கலாம். அல்லது ஒரு காதல் பண்ணி அது வந்து ஒரு பிரேக் ஆகியிருக்கலாம். ஓகே. ஸோ அப்போது இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு உங்கள் 2 பேத்துக்குமே அந்த ஃபர்ஸ்ட் இருந்த காதல் வந்து போக போக கம்மியாகியிருக்கும். அப்போது இந்த காதல் வந்து பிரேக் ஆகியிருக்கலாம். இந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க என்னென்னா, இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது திரும்ப ஒரு ஹார்ட் பிரேக் வந்து கொடுக்க முடியாது. அப்படின்றதுல இந்த நபர்கள் ரொம்பவே தெளிவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க தெரியுது. இவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இவங்க வாழ்க்கை துணையா வர்றதுக்கு நீங்க தகுதியான நபரா அப்படின்றத இவங்க ஃபேமிலி கிட்ட கதைக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி ஃபேமிலி வந்து இதில இன்வால்வ் ஆகியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்கள் காதலை பொறுத்து. அப்போது இந்த காதலில் வந்து இப்போ ஃபேமிலி கூட கதைக்கிறது, உங்களை பற்றியான விஷயங்கள ஷேர் பண்ணிக்கொள்றது. நான் இந்த இந்த நபரை காதலிச்சிருக்கேன் அல்லது காதல் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இவங்களோட சேர்ந்து நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபேவரான விஷயத்த பற்றி கதைக்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த நபர்கள் பண்ணிகிட்ருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த நபர்களுக்கு சாய்ஸஸும் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க வாழ்க்கை துணையா நீங்கள் வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களும் இருக்குது. இந்த நபர்கள் உங்ககிட்ட டைரெக்ட்டா வந்து சொல்லலாம். ஆனா இந்த நபர்கள் டைரெக்ட்டா வந்து சொல்றதுல ஒரு சில தாமதங்கள் வந்து ஏற்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா, இது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா சும்மா நான் இப்போ வந்து இந்த நபர்கள காதல் பண்றேன் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு, விட்டுட்டு, திரும்ப மூவ் ஆன் ஆகிட்டு, இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது. இந்த காதல் வந்து ஸ்திரத்தன்மையோட இருக்கணும் அப்படின்றதுல உங்கள் நபர்கள் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் ஏற்பட்ட இந்த காதலில் கூட நிறைய பிரேக், நிறைய சண்டைலாம் ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும். அப்போது கொஞ்ச நாள் இந்த நபர்கள் கூட நீங்கள் இருந்திருப்பீங்க. அதே கொஞ்ச நாள் வந்து இந்த நபர்களை விட்டுட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு மூவ் ஆன் ஆகி போயிட்டுருப்பீங்க. திரும்ப இந்த நபர்களோட சேர்றது, திரும்ப வேண்டாம் விட்டுட்டு போகிறதா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி மாற்றி நடந்திருக்கு. அப்படின்றதுனால தான் இப்போதைக்கு இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஏன்னா நீங்களே இப்போ இந்த நபர்கள்ட்ட போய் கதைக்கிறீங்க, வைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த நபர்கள் ரொம்பவே பொறுமையா இருக்காங்க. ஏன்னா இந்த நபர்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேல பிரேக் வந்து பார்க்க முடியாது. என்னோட லைஃப் வந்து ஒரு சுமூகமா அமையணும், ஒரு குடும்பம் சார்ந்து அமையணும் அப்படின்றதுல இந்த நபர்கள் ரொம்பவே கவனம் செலுத்துறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த நபர்கள் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்ததை விட மெச்சூர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தன்னோட வாழ்க்கையை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்றதுல முழு கவனத்தையும் செலுத்துறதுனால கூட உங்கள் காதலுக்கு
ஒரு சரியான முடிவு கொடுக்கணும் அப்படின்றதுல இந்த நபர்கள் வந்து தெளிவா இருக்காங்க. அதே மாதிரி நைட் டைமில் இதை பற்றி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு, இவங்க ஃபேமிலி கூட கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி எனக்கு இங்கே பார்க்கும்போது ஒரு சிலரோட காதலுக்கு வந்து ஃபேமிலியே முழு எதிரியா இருந்திருக்கு. அவங்க அம்மா இருந்திருக்கலாம், அல்லது அவங்க தகப்பனார் கூட இருந்திருக்கலாம், அல்லது அவங்க கூட பிறந்த நபர்கள் கூட இருந்திருக்கலாம். காதலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அகெயின்ஸ்டாக நின்றுருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த நபர்கள் வந்து அவங்கள எப்படி பேசி சமாளிக்கலாம், இதை எப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சிலரோட நபர்களோட வாழ்க்கையில் ஜாதகம் கூட சம்மந்தப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஜாதகத்தை ஃபேமிலிக்கு விருப்பம் இல்லை, பட் ஜாதகத்தை காரணம் காட்டி கூட உங்களை வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நபர்கள் இதை எப்படியெல்லாம் சரிப்படுத்தலாம் அப்படின்றதுல அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க. அவங்க ஃபேமிலி கூட உரையாடுறாங்க. ஓகே. இதுவரைக்கும் இல்லை அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உரையாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. எனக்கு இங்கே தெரிஞ்சு கரண்ட்லி வந்து நம்ம ரீடிங் எல்லாம் பொறுத்து கரண்ட்லி என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்ப்போம். அப்படிங்கக்க இந்த நபர்கள் கண்டிப்பாக இதை பற்றியான ஸ்ட்ராங்காக கதைக்கிறாங்க அப்படின்றத என்னால் 100% சொல்ல முடியும். ஓகே. ஏன்னா இவங்க மைண்டில் என்ன இருக்குன்னா, தனக்கான ஒரு வாழ்க்கை துணை, தனக்கான ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்றத அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. அப்படின்றதுனால கூட இந்த விஷயங்களில் இந்த நபர்கள் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே. கண்டிப்பாக சாய்ஸஸ் இருக்குது. இந்த நபர்களுக்கு வந்து இப்போ ஃபேமிலி கூட வேறு யாராவது ஒருத்தரை காட்டியிருக்கலாம். இல்லை இவங்க வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுல இவங்க வந்து ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய அவங்க அம்மா, அந்த மாதிரி தான் எனக்கு காட்டுது. இந்த நபர்கள் வந்து ஸ்ட்ராங்காக நின்று உங்களுக்கான இன்னொரு துணை இருக்குது, இதுதான் உன் வாழ்க்கைக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலுமே உங்கள் நபர்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு நெருடலாக இருக்குது. ஏன்னா உங்கள் கூட கதைக்கும்போது மனம் திறந்து கதைச்சிருப்பாங்க. ஃபேமிலிய இப்போ நீங்களும் அவங்களும் வாழக்கூடிய அந்த ஃபேமிலியை பற்றி இந்த நபர்கள் நிறைய கதைச்சிருப்பாங்க. நிறைய ட்ரீம்ஸ் இருந்திருக்கும். நான் இப்படி தான் வாழ போகிறேன், இப்படி தான் இருக்க போகிறேன், இப்படி தான் ஆசைப்படுறேன், அப்படி உங்களோட பேபிஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய கதைச்சிருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ அதனால கூட இந்த நபர்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்தாலுமே ஒரு லாங் ட்ராவல் வந்து உங்கள் கூட பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருப்பீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து இந்த நபர்களுக்கு இருக்குது. எத்தனை சாய்ஸஸ் இருந்தாலும் அப்போ இதில் உங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாமா அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் வந்து இந்த நபர்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து சரியாக இருப்பீங்களா அப்படின்றது டவுட்ஸ் இருக்கிறதுனால கூட இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அமைதியாக நிற்கலாம். ஆனாவே இந்த நபர்களுக்கு தெரியும், நீங்கள் அவங்களோட துணையாக வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாட்டா. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒரு கட்டத்தில் உங்கள் நபர்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, வார்த்தைகளை வீசுகிறதா இருந்தாலும் சரி, ஈக்குவலாக இருந்திருப்பீங்க. அதில் அவங்களோட ஃபேமிலி சார்ந்தவங்களை கொச்சப்படுத்தி நீங்கள் கதைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை விட்டுருக்கேன். ஸோ இந்த நபர்களாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி சார்ந்தவர்களை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி காயப்படுத்தியிருக்கலாம். ஸோ அந்த வார்த்தைகள் காயப்படுத்தினது வந்து இந்த நபர்களுக்கு ஒரு நெருடலாகவே இருக்குது. இப்போ திருப்பி ஏன்னா உங்களோட ஃபேமிலி சார்ந்தவங்க கூட அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்கள கொச்சப்படுத்தி கதைச்சிருக்கலாம். கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்திருக்கும். ஏன்னா அது இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபேமிலி இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படின்றது. அப்போ அதை மாற்றி மாற்றி அந்த விஷயங்கள் நடந்தனால கூட இவங்களுக்கு ஒரு பயமாக இருக்கலாம். இப்படி கதைச்சிட்டாங்க, திரும்ப எப்படி என் ஃபேமிலியை விட்டு கதைக்க வைக்கிறது, எப்படி என் ஃபேமிலி கூட இவங்க வந்து ரன் பண்ணுவாங்க அப்படின்ற டவுட்ஸ் கூட இந்த நபர்களுக்கு வந்திருக்கு. அப்படின்னும் மனசுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது இந்த நபர்களுக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு திரும்ப எந்த முகத்தை வச்சு கொண்டு போய் இந்த ஃபேமிலியை வந்து மீட் பண்ணுறது, கதைக்கிறது, அல்லது உங்ககிட்ட வந்து நிற்கிறது, எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்றது தெரியாமல் கூட இருக்கிறதுனாலோ என்னமோ இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கான பிளானிங் என்ன பண்ணலாம், எப்படி இதுக்கான மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத நைட் ஃபுல்லாக அந்த நபர்கள் யோசிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த நபர்கள் வந்து இதுக்கான சரியான வழியை வந்து பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா திரும்பவுமே ஃபேமிலி இன்வால்வ் ஆகி இது மிகப்பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்றது இங்கே அவங்களுக்கும் நல்லா தெரியும், உங்களுக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா ஃபேமிலி இதை இன்வால்வ் ஆகியிருக்கு, இதனால் நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஏடாகூடமாக நடந்துடும் அப்படின்றது உங்களுக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கைக்கு இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே இருக்காங்க. ஓகே, பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி, இல்லை இதுக்கான ஸ்டெப்பு சரியாக என்ன எடுக்கணும் அப்படின்றத எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வந்து கதைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இந்த நபர்கள் நினச்சி கொண்டு கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க.
அப்போது இந்த நபர்களுக்கு பேசணும் அப்படின்ற ஆசை எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். இங்கே என்ன பிரச்சனைன்னா, எப்படி பேசுறது அப்படின்றது கூட இந்த நபர்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா, உங்க கூட கதைக்காம இருக்க ஒவ்வொரு நொடியும் இந்த நபர்களுக்குமே கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலுமே இவங்க கொஞ்சம் தன்னை வந்து ஸ்ட்ராங்கா காட்டிக்கொள்ளணும். தான் வந்து எந்த விஷயத்துக்குமே சலிச்சவங்க இல்ல. என்னால எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் அ அவங்களோட ஃபீலிங்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். இல்ல அவங்க உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. இல்ல நீங்க போயிட்டு அந்த நபர்கள்ட்ட நான் உனக்காக காத்துட்ருக்கேன். இப்படியா, அப்படியான்னு புலம்பலாம். ஆனா அந்த நபர்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். எதுக்குமே தான் வந்து எதுலயுமே பெருசா இன்வால்வ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கூட அமைதியா இருக்கலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, தன்னை கொஞ்சம் தன்னோட எமோஷனல வந்து இந்த நபர்கள் கண்ட்ரோல் பண்றாங்க. தன்னை கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்க மாதிரி காட்டிக்கொள்றாங்க. மத்தபடி ஆனா உள்ளுக்குள்ள பாக்கைக்க இந்த நபர்கள் நிஜமாவே இந்த காதலுக்காக அதிகமா யோசிக்கிறாங்க. அதிகமான அமைதி, அதிகமான காயங்கள் இந்த நபர்களுக்கு இருக்கலாம். ஆனா, இப்போ தனக்கான காயமே இல்ல அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம். ஆனா, இந்த நபர்கள் மௌனத்தில தான் இந்த காதல்ல நியூ பிகினிங் என்னவா இருக்கும் அப்படின்றத அதிகமா தேடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இவங்க அமைதியா இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. உள்ளுக்குள்ள வந்து இந்த காதல எப்படி சரிப்படுத்தலாம்? எப்படி முன்னோக்கி எடுத்துட்டு போலாம்? அப்படின்றத அதிகமா சிந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஓகே. அப்போ உங்க நபர்கள வந்து நீங்க கொஞ்சம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த நபர்கள் நியூ பிகினிங் பண்றாங்களே, இல்ல இப்ப அத பத்தி யோசிக்கிறாங்களே, இல்ல அப்படின்றதா கூட இருக்கலாம். ஆனா இந்த நபர்கள் அ அதிகமாவே யோசிக்கிறாங்க. நியூ பிகினிங்க்கான விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப வெளியில தான் அந்த போர்வ இருக்கு. எனக்கு பிடிக்கல, என்னால டக்குன்னு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அமைதியா இருக்கலாம். தன்னோட குடும்பத்துக்காக. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது உள்ளுக்குள்ள வந்து உங்கள வந்து அடையிறதுக்கான ஸ்டெப் என்ன அப்படின்றத இந்த நபர்கள் விழிச்சு, அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்க பார்க்குறேன். ஓகே. ஸோ கண்டிப்பா அந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த நபர்களுக்கு தெரியும், நீங்க இல்லாம வாழ்றது அப்படின்றது சாத்தியமே இல்ல. ஏன்னா இந்த நபர்கள பொறுத்து அவங்களுக்கு நீங்க எப்பவுமே சப்போர்ட்டா இருந்தா மட்டும் தான் அவங்க வாழ்க்கையில வந்து முன்னோக்கி போ முடியும். அப்படின்றது தெரியும். அப்படின்றதுனால இந்த நபர்கள் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு உங்கள்ட்ட வந்து கதைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நியூ பிகினிங் வந்து கண்டிப்பா அந்த காதல்ல வந்து இருக்கு. உங்க நபர்களோட நீங்க சேர்றதுக்கான ஓ மை காட்! சேர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கான பிளேஸ் உங்க நபர்கள் இடத்துல அப்படியே தான் இருக்கு. இந்த நபர்கள் ஆ யோசிக்கிறாங்க. ஓகே. இருக்கு அப்படின்றது சரி. உங்களுக்கான பிளேஸ் உங்களோட இடத்த அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்றது ஓகே. இருந்தாலுமே இந்த நபர்கள சுத்தி நிக்கிற நபர்கள் கைட் பண்ணும்போது, அப்ப சாய்ஸஸ் இருக்கும்போது எது பெட்டரா இருக்கும் அப்படின்றதையுமே சேம் டைம் வந்து இந்த நபர்கள் வந்து சிந்திக்க தான் செய்றாங்க அப்படின்றதையும் நான் அங்க சொல்லிக்கொள்றேன். ஓகே. ஸோ இதுதான் உங்க நபர்கள் வந்து அம் கடந்த இரவுகள்ல வந்து உங்கள பத்தி நினைச்ச விஷயங்கள். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.